வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் சனி வக்ரம் பெற்ற நிலையில் ஒரு ஜாதகருக்கு ராசி கட்டத்தில் எங்கிருந்தாலும் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்நிலை அமைப்பு இருக்கும், அதற்கு என்ன பரிகாரம் எங்கு செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இப்போது ஜாதக கட்டத்தில் எடுத்துக்கிறீங்க. இந்த ஜாதகத்தில் சனி வக்ரம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நான் சொல்கிற இந்த விளக்கம் சனி வக்ரம் பெற்றவர்களுக்குரிய விளக்கம். இப்போ சனி என்ற கிரகத்திற்கு பக்கத்தில் எந்த வான்ற எழுத்து எழுதலை அப்படின்னு சொன்னால் இந்த பரிகாரம் அதற்கு சரியாக இருக்காது. அதனால் சனி வக்ரம் பெற்ற நிலையில் யாருடைய ஜாதகத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த பரிகாரம் மிக சரியாகவும் அவர்களுடைய வாழ்நிலையில் இருக்கின்ற போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்ற நிலையில் கடகத்தில் இருக்கின்றார்னு வச்சுப்போம். அப்படி என்றால் அது எந்த லக்கணத்திலிருந்து அது எத்தனாவது இடம்ல எண்ணி பார்க்க வேண்டாம். எந்த இடத்துல சனி வக்ரம் பெற்று ஒருவருக்கு இருந்தாலும் அது மகரத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம், எந்த இடத்துல சனி வக்ரம் பெற்று ஒரு ஜாதகருக்கு அமைந்திருந்தாலும் அது லாபஸ்தானமாகவே இருந்தாலும் அவருக்கு தொழிலில் பலவித தடைகளும் போராட்டங்களும் நிச்சயமாக இருக்கும். அது எப்படிப்பட்ட தடையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேலையில் இவங்க நீடித்து இருக்க முடியாது. அப்படி இல்லை என்றால் அவங்கள வேலையில் செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க. ஆக மொத்தம் வேலையில் ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு இருக்கவே இருக்காது. வேலை செய்கிற இடத்துலையும் அவங்களுக்கு அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த வேலையை விட்டுட்டு சொந்தமாக ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாமா, நம்மளே ஒரு தொழில் தொடங்கலாமா, இப்படி என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதாவது வேலையிலேருந்து தொழிலுக்கு மாறலாமா, அதே மாதிரி தொழில் இருந்தால் வேறு தொழில் செய்யலாமா, இப்படி மாறி மாறி அவர்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஒரு நிலையான ஒரு தொழிலை செய்வதற்கு இந்த அமைப்பு சனி வக்ரம் பெற்ற அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு ஏற்படாது. அப்படி என்றால் அது சூழ்நிலை எப்பொழுது மாறும்? 40 வயதை கடக்கும்போது தான் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டு, சரி போதும், நமக்கு இந்த தொழில் நல்லா இருக்குது, இது வெற்றியை தரக்கூடிய பணத்தை தரக்கூடிய ஒரு தொழிலாக நிச்சயமாக அமையும் என்ற மன உறுதியும் தைரியமும் 40 வயசை தொட்டவர்களுக்கு தான் இந்த சனி வக்ரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு முடிவும் ஒரு தீர்வும் கிடைக்கும். இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கின்றவர்கள் இப்போ 40 வயசு ஆகலை, 30 வயசு தான், ஆனால் அதுக்குள்ளே பல வேலைக்கு முயற்சி பண்ணியாச்சு, பல தொழிலுக்கும் மாறியாச்சு, இல்லை பல வேலைக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன செய்யலாம்? ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இப்போலாம் வேலை என்பது ஆண் பெண் பாகுபாடே கிடையாது. எல்லாருக்கும் வேலை வேணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். சம்பாதிப்பது ஒருவருக்கு ஒரு அடையாளம். அதை தாண்டி அது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அப்போ வேலை இருந்தால் தான் நம்ம வெளியில் போகும்போது நமக்கு ஒரு மதிப்பு. அப்படிப்பட்ட வேலை ஏன் சரியா இல்லை? சனி வக்ரம் பெற்றவர்களுக்கு தொழில் ஒரு இழுபறியான நிலைதான் இருக்கும். இது எத்தனையோ ஜாதகங்களை பார்க்கின்ற பொழுது சனி வக்ரம் என்றாலே அவர்களுக்கு அது தொழில் இல்லாத பிரச்சனையே இல்லை. இந்த சனி வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கின்றவர்களுக்கு என்ன ஒரு பரிகாரம்? அருமையான ஒரு பரிகாரம். இதற்கான ஒரு கோவில். இந்த கோவில் திண்டிவனம் மயிலத்திற்கு அருகே இருக்கின்ற சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலே வக்ர கிரகங்களுக்குரிய ஒரு கோவில். இந்த மாதிரி ஒரு கோவில் எங்குமே இல்லை. மேற்கு பார்த்த சிவாலயம். இந்த கோவிலுக்கு ஒரு சனிக்கிழமை போயிட்டு வாங்க. சனிக்கிழமை அங்கே போனீங்கன்னா அங்கிருக்கின்ற அன்னை வக்ரகாளியை வணங்குங்கள். வக்ரகாளியை வணங்கிவிட்டு நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சந்திரமௌலீஸ்வரர் காட்சி அளிப்பார். சந்திரமௌலீஸ்வரர் சிவனுடைய 3 முகங்களை குறிக்கின்ற லிங்கமாக இருப்பார். அவரையும் போய் வழிபாடு பண்ணுங்க. குண்டலினி சித்தர் இந்த கோயிலில் இருக்கார். அவரையும் வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரும்போது பெருமாள் இருப்பார். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற நவகிரகம், இந்த நவகிரகத்தில் சனி வக்ரம் பெற்ற நிலையில் இருப்பார். சனி வக்ரம் பெற்ற நிலை என்றால் காகம் தான் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து மாறி இருக்கும்.
இது இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமை போயிட்டு அங்கேயும் நல்லெண்ணெய் விளக்கெல்லாம் விற்கிறாங்க, வாங்கி விளக்கேற்றுங்க. உங்களுடைய கையால் விளக்கேற்றுங்கள். யாருக்கு சனி வக்கரமோ அவர்கள் தாராளமாக இந்த கோவிலில் தங்களால் முடிந்ததை செய்யுங்கள். முக்கியமாக விளக்கேற்றுங்க. சனி வக்கரம் பெற்ற நிலையில் யாருடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய திருக்கோவில் திண்டிவனத்திற்கு அருகே இருக்கின்ற சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் விளக்கேற்றினால் நிச்சயமாக மாற்றமும் ஏற்றமும் உங்களை தேடி வரும். இந்த கோயிலில் போய் விளக்கேற்றுங்க. சனி வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கின்றவர்களுக்கு நிலையான தொழிலும் அதில் நல்ல வருமானமும் நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பெற்றுத்தரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.